ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு பதிலாகவோ இல்லை வந்து நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொபைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய செட்டிங்ஸ் சரி உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா ஈஸி, பட் மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கொஞ்சம் தேடி எடுக்கணும். சிஸ்டம் போனீங்க அப்படின்னா கெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும் கெஸ்டர்ஸு, அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டச் கெஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு டேர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணால் வேக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது என்னோடய மொபைலில். இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் கொடுத்தா ஸ்க்ரீன் ஆன் ஆகிற மாதிரி வேணும். ஸோ நான் அந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ஆஃப் பண்ணுற ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் பட்டன் வந்து யாருக்காவது டேமேஜ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், பவர் பட்டனை கிளிக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.